ஆணவம் அகற்றுதல். ஆணவம் உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் ஆணவத்தோடு தான் வாழ முடியும். உதாரணத்துக்கு, நான் இந்த பதவியில் உள்ளவன், நான் இந்த படிப்பை படித்தவன், நான் இந்த வேலையை செய்தவன், நான் இந்த குடும்பத்தை சேர்ந்தவன், நான் இந்த நாட்டை சார்ந்தவன், நான் இந்த ஊரை சார்ந்தவன், நான் இப்பகுதியில் வசிக்கிறேன், நான் இன்ன இனத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி நான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் வாழ்கிறது கடினம். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அந்த ஆணவம் அளவுக்கு அதிகமாக போகும்போது தான் நமக்கு கோபம், எரிச்சல், ஆசை, போட்டி, பொறாமை போன்ற எண்ணங்கள் உருவாகுது. அந்த ஆணவத்தை குறைக்கணும். ஆன்மீகத்தில் பார்த்திங்கன்னா ஆணவத்தை அகற்றணும். அது ஆன்மீகத்துக்கு அது ரொம்ப தேவையாக இருக்கும். அப்படியே ஆணவத்தை குறைச்சிட்டே போனோம்னா நம்ம ஜீரோ ஆகிடுவோம். நான்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் போயிட்டோம்னா ஒரு ஒன்றுமில்லாத நிலைக்கு போயிடுவோம். அது ஆன்மீகத்துக்கு ஓகே. நம்ம குடும்ப வாழ்க்கைக்கு பார்த்திங்கன்னா ஆணவத்தை குறைக்கணும். குறைக்கும் போது நமக்கு அமைதி, மகிழ்ச்சி இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். ஆனால் ஆணவத்தை நம்ம வளர்த்துக்கிட்டே போனோம்னா நம்மளுடைய நிம்மதி, துக்கம் இதெல்லாம் பெரிய அளவில் பாதிக்கும். துக்கம் அதிகமாகிடும், நிம்மதி குறைஞ்சி போயிடும், போட்டி, எரிச்சல் இதை மாதிரி பல துன்பமான உணர்வுகள்லாம் நமக்கு ஏற்படும். அதனால் இதை போன்ற உணர்வுகளை நாம் நெறிப்படுத்தணும், முறைப்படுத்தணும். அதுக்காக தான் ஆணவத்தை குறைக்கணும். ஆணவம் தேவை தான், ஆனால் அதை குறைக்கணும். அதுக்கு நம்ம கடவுள்கிட்ட நம்ம ஆணவத்தை குறைச்ச கொடுன்னு வேண்டலாம். இல்லை நமக்கு நம்மளுடைய ஆணவத்தை குறைக்கணும்னு சொல்லி நாம் மனதில் நினைத்து உணர்ந்து போகும்போது படிப்படியாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதை நம்ம தொடர்ச்சியாக செய்யணும்.